தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? அந்த ராஜ்யம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு தான் அவர் ஒருத்தர் கெட்டு போகாம நித்தியஜீவனுக்கு எது கொடுத்த ஒரு நாள் கெட்டு போகாம இருக்குதான் கர்த்தர் நித்தியஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்தியஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்? தேசத்தை என்ன செய்ய போறோம்? ஆள போறோம். அது மாத்திரம் இங்க சொல்றாரு, யாருக்கு கொடுக்கப்படும்? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா இந்த 1000 வருஷ அரசியல் நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 1000 வருஷ அரசியல் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆள போறோம். கலங்காதீங்க. கர்த்தர் அதுக்கு தான் நம்ம அதான் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்து என்ன செய்யறாரு? முதலாவது என்ன செய்யறாரு? நம்மளை ஒரு மேய்ப்பன் மந்தை காக்கிறோட நம்மளை காக்குறாரு. 2வது என்ன செய்யறாரு? நம்மளை பத்திரமா வழி நடத்துறாரு. 3வது என்ன செய்யறாரு? நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்துருக்கோம். எதுக்கு நித்திய ஜீவன் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நம்மளாம் கெட்டு போகாது இருக்கிறது தான் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றது மாத்திரம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் நம்ம ஆள போறோம். யாருக்கு அந்த ஆளுகை தாராரா? உன்னதமானவருடைய பரிசுத்தவன்களுக்கு அந்த ஆளுகை தந்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் ஆள போறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறோம் அங்க நம்ம இருக்கணும். 4வதாக கர்த்தர் என்ன தர்றாரு நமக்கு? 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பரிசுத்தால் நிறைஞ்சி ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சோம்னா நம்ம பாத்திரம் என்ன செய்யும்? இறுதியாக பாத்திரம் நிரம்பி வழியும். நம்ம எதையுமே வீணான பேச்சே பேச மாட்டோம். அவர் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம பாத்திரம் நிரம்பி இறுதியாகிய பாத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியணும். அப்போ நம்ம எந்த பேச்சு யார் பேசினாலும் நம்ம பேச மாட்டோம். ஹல்லேலூயா. அதான் நம்ம பாத்திரம் இறுதியாகிய பாத்திரம் நிரம்பி வழியணும். தாவீது சொல்றார், என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 8வது வசனம். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். யாருக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரோ அவங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அரணான அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா.